Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷன்ல எப்படி மேக் பண்றது அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் கைஸ், நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் வந்துட்டு அலைட் மோஷனில் எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட் வந்து XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். பாஸ்வேர்டு இருக்கும், வீடியோவில் வந்துட்டு ஒரு லெட்டராக வரும். நீங்கள் கரெக்டாக பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அது எப்படி ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னா ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் பீட் மார்க்கில் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதாவது இந்த புக் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ நீங்கள் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு இந்த புக் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ எப்படி இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு சென்டர் அலைன்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபிங்கரை வச்சுட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் எங்கே பீட் மார்க் ஆட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் ஆகிடும் பேக் சைட். இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லா இமேஜஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நானும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எல்லா இமேஜஸுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு எல்லா இமேஜஸும் இதே மாதிரி வந்துட்டு எல்லா இமேஜஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பீட் மார்க் வந்து நான் எவ்வளோ தூரம் கொடுத்துருக்கனோ அது வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதும் இது மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு நான் 3 எஃபர்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்க எஃபர்ட்டை வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் வந்துட்டு எஃபர்ட் வந்து நிறைய இதுக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எந்தெந்த இமேஜஸ்க்கு என்னென்ன எஃபர்ட் நான் ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்றது புரியும். ஸோ ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபோர்த் இமேஜ் இது மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எது வரைக்கும் இந்த ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 4.20 செகண்ட் வரைக்கும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ 4.20 செகண்டுக்கு முன்னாடி உள்ள இமேஜஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட்லேருந்து 4.20 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ வந்துட்டு அகைன் அந்த ஷேக் எஃபர்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் 4.20 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ண சொன்னேன். ஸோ 4.20க்கு நெக்ஸ்ட் உள்ள இமேஜ்லேருந்து நம்ம வந்து செகண்ட் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க, நான் எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4.20 செகண்ட்லேருந்து செகண்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எது வரைக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 6.07 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 6.07 வரைக்கும் செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு 3 இமேஜ் வந்து எம்டியாக விட்டுருங்க. 6.07 செகண்ட் வரைக்கும் செகண்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு அடுத்து வர 3 இமேஜ் வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு ஸோ 7.14 இருந்துட்டு ஸோ 7.14 அகைன் வந்துட்டு செகண்ட் எஃபெக்டே வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் 6.07 வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வர 3 இமேஜ் வந்து எம்டியாக விட்டுட்டு 7.14 அகைன் வந்து செகண்ட் எஃபெக்டே வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு நீங்கள் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. நான் எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, நான் 7.14 நான் வந்து அகைன் செகண்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண சொன்னேன். ஸோ நீங்கள் எது வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா 8.16 வரைக்கும் செகண்ட் எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வர 4 இமேஜ் வந்து நீங்கள் எம்டியாக விடணும். ஸோ 1 2 3 4 இமேஜ் வந்து எம்டியாக விட்டுட்டு ஸோ எம்டியாக வந்துட்டு எது வரைக்கும் விடணும் அப்படின்னா 9.29 வரைக்கும் எம்டியாக விடணும். ஸோ 8.16 அடுத்து வர 4 இமேஜை வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 9.29 செகண்டில் இருந்துட்டு செகண்ட் எஃபெக்டே வந்துட்டு லாஸ்ட் எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் எஃபெக்ட்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு எந்தெந்த இமேஜஸ்க்கு நான் என்னென்ன எஃபர்ட் வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அகைன் அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ நம்ம 2 எஃபெக்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. தேர்ட் எஃபெக்ட் வந்துட்டு காப்பி பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் எஃபெக்ட்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ண சொல்கிறப்ப நான் நடுவில் வந்துட்டு எம்டியாக விட சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ ஒரு 3 இமேஜ் 4 இமேஜ்லாம் நான் எம்டியாக விட சொல்லியிருப்பேன். ஸோ எம்டியாக வந்துட்டு எந்தெந்த இமேஜ்லாம் இருக்கோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் தேர்ட் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 எஃபெக்ட் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு தேர்ட் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ எம்டியாக இருக்க பிளேஸில் மட்டும் நீங்கள் அந்த தேர்ட் எஃபெக்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஷனை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வீடியோ வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம மேக் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு அந்த டெம்ப்ளேட்டை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.